வணக்கம். இந்த கமர்ஷியல் கோர்ட்டில் ஒரு ஃப்ரெஷ் கேஸை எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே 3 வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? கமர்ஷியல் கோர்ட்டில் ஃப்ரெஷ் கேஸை எப்படி ஃபைல் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன பண்ணணும் அப்படின்றத போன 3 வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது 4வது வீடியோ. ஓகேங்களா? அதாவது இப்போ அந்த கமர்ஷியல் கோர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு தேவை பிளெயிண்ட்டு. அந்த பிளெயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா காஸ் ஆஃப் ஆக்ஷன் வரும். அதாவது காஸ் ஆஃப் ஆக்ஷன், CAUSE, காஸ் ஆஃப் ஆக்ஷன். ஓகேங்களா? வழக்கினுடைய மூலம். ஓகேவா? பிளெயிண்ட்டில் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வரும். அதில் வந்து நம்ம வந்து எழுதணும், சொல்லணும், இது போல் வந்து இந்த கேஸ் வந்து கமர்ஷியல் நேச்சருங்க, அதனால் வந்து நாங்கள் ப்ரீ இன்ஸ்டிடியூஷன் மீடியேஷன் ப்ரொசீடிங்ஸை நாங்கள் வந்து இனிஷியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஆப்பனன்ட் பார்ட்டிக்கு டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. ஆப்பனன்ட் பார்ட்டி வந்தாங்க அப்படின்னு எழுதணும். இல்லையா? வரலைங்க, ஆப்பனன்ட் பார்ட்டி வரல அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஆப்பனன்ட் பார்ட்டிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது, அதனால் ஆப்பனன்ட் பார்ட்டி வரலை, அதனால் ஒரு 2-3 ஹியரிங்காக வந்து அவங்க வராததுனால நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? இல்லைன்னா அவங்க வந்தாங்க, வந்து இந்த இதில் மீடியேஷன் ப்ரொசீடிங்ஸில் பங்கெடுத்தாங்க, ஆனால் அதில் செட்டில்மெண்ட் ஒன்றும் பெருசாக ரீச் ஆகலை, எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லை, அதனால் நாங்கள் கமர்ஷியல் கோர்ட்டுக்கு வரோம் அப்படின்றத எழுதணும். அதாவது எதில் எழுதணும்? காஸ் ஆஃப் ஆக்ஷனில் எழுதணும். சரிங்களா? இன்னொன்று என்ன எழுதணும் அப்படின்னா, நாங்கள் வந்து ஆப்பனன்ட் பார்ட்டிக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும், அவங்க அதை ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னு எழுதணும். இல்லையா, அவங்க ரிசீவ் பண்ணலை அப்படிங்கிறத எழுதணும். அவங்க ரிசீவ் பண்ணலைங்க, ரெஜிஸ்டர்டு நோட்டீஸு, ரெஜிஸ்டர்டு போஸ்ட் வந்து எங்களுக்கே திரும்பி வந்துருச்சு அப்படிங்கிறத அதை காஸ் ஆஃப் ஆக்ஷனில் எழுதணும். சரிங்களா? ஒட்டுமொத்த ஃபார்மேட்டும் என்கிட்ட இருக்குது, ஃபுல் லிஸ்ட்டு என்கிட்ட இருக்குது. ஃபார்மேட்டு யாராச்சும் கேட்டிங்கன்னா கொடுப்பேன், வக்கீல்களுக்கு மட்டும் இலவசமாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த யூடியூப்பில் வந்து நான் வீடியோ போடுறேன் பார்த்தீங்களா, யூடியூப்லேயே ஒரு கமெண்ட் போடுறது, சார் எனக்கு இந்த ஃபார்மேட்டை கொஞ்சம் அமுச்சு வைக்கிறீங்களா அப்படின்னு. நான் யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் போட்டிங்கன்னா நான் அதை பார்க்குறதில்ல, எப்போயா ரேராக தான் பார்ப்பேன். கரெக்டுங்களா இல்லையா? சார் எனக்கு இந்த ஃபார்மேட்டை அனுப்பி வைங்க, சார் இந்த எனக்கு ஃபார்மேட்டு கிடைக்குமான்னு நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட் போட்டிங்கன்னா நான் அதை பார்க்குறது இல்லைங்க சார். என்னுடைய செல் நம்பரு யூடியூப்பில் இருக்குது, அந்த செல் நம்பருக்கு ஃபோன் அடித்தா நான் தரப்போகிறேன். கரெக்டுங்களா? சில பேர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஃபோன் அடித்து கேட்குறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து யூடியூப்பில் வந்து ஜஸ்ட் ஒரு கமெண்ட் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் போய் போட வேண்டியது, எனக்கு இது கிடைக்குமா, எனக்கு அனுப்புவீங்களா அப்படின்னா, உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்தா தான் நான் அனுப்ப முடியும், உங்களுடைய செல் நம்பர் எனக்கு தெரிஞ்சால் தான் நான் அனுப்ப முடியும். கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு கமெண்ட் போட்டிங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் உங்கள் செல் நம்பர், நீங்கள் யார், என்ன, எந்த கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, மெட்ராஸ் சிட்டியில் இருக்கிறீங்களா இல்லை தமிழ்நாட்டில் வேறு எந்த இடத்துல இருக்கிறீங்க, எனக்கு எப்படி தெரியும்? ஓகேங்களா? அதனால் வேணுன்றவங்க, இப்போ ஃபார்மேட் வேணுன்றவங்க முறைப்படி ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா கொடுப்பேன். இந்த கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு எனக்கு இது கிடைக்குமா, எனக்கு தருவீங்களா, நான் தான் தரேன்னு சொல்கிறேனே, அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கிடைக்குமா தருவீங்களான்னு என்ன அர்த்தம்? உங்கள் செல் நம்பரை எனக்கு அனுப்பி விடுங்க. என் செல் நம்பர் யூடியூப்பில் இருக்குது. ஓகேங்களா? என் செல் நம்பர் யூடியூப்பில் இருக்குதுன்னு போது யூடியூப்பில் போய் பாருங்கள், அதில் இருக்குது, அந்த செல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணிங்கன்னா தரப்போகிறேன். ஓகேங்களா? அதனால் வீண் முயற்சிகள் செய்யாதீங்க. சரிங்களா? ஸோ இப்போ பிளெயிண்ட்டில் வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் அதெல்லாம் சொல்லிட்டேன். நான் இது ஒன்றுத்தையும் 2 முறை சொல்கிறேன். எதுக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. கரெக்டுங்களா? பிளெயிண்ட்டில் காஸ் ஆஃப் ஆக்ஷன் எழுதணும். அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷனில் இது கமர்ஷியல் நேச்சரு, ஸோ நாங்கள் வந்து ப்ரீ இன்ஸ்டிடியூஷன் மீடியேஷன் ப்ரொசீடிங்ஸ் நாங்கள் இனிஷியேட் பண்ணோம், பார்ட்டி வந்தாருன்னு எழுதணும், வரலன்னு எழுதணும். பார்ட்டி வந்தார், ஹியரிங் அட்டன் பண்ணார் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டியில், ஆனால் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை, நாங்கள் கோர்ட்டுக்கு வரோம் அப்படின்னு எழுதணும். அப்படி இல்லைனா பார்ட்டி வந்து வரவே இல்லை, நான் ஸ்டார்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கமர்ஷியல் கோர்ட்டுக்கு கேஸை நம்பர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் காஸ் ஆஃப் ஆக்ஷனில் எழுதணும். வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும், அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னு எழுதணும், இல்லையா ரிசீவ் பண்ணலைன்னு எழுதணும். கரெக்டுங்களா? இதெல்லாம் தான் விஷயம். அதுக்கப்புறம் வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நம்ம போடும்பொழுது, லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன போடுவோம் அப்படின்னா, நம்ம யாருக்காக அப்பியர் ஆகும், கம்பெனிக்காக தான் அப்பியர் ஆகும். கரெக்டுங்களா? நாம் வந்து கம்பெனிக்காகத்தான் அப்பியர் ஆகும். அப்போது கம்பெனி தான் நமக்கு கிளையண்ட்டுன்னும் போது
ஓகேங்களா? அப்போ கம்பெனினா கண்டிப்பாக ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாகவோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாகவோ இருக்கும். கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஒரிஜினலை கொண்டு வந்து அவங்க கோர்ட்டில் காமிக்கணும் சார். நம்ம பிளைன்டிஃபாக இருந்தாலும் சரி, டிஃபெண்டண்ட்டாக இருந்தாலும் சரி, சரிங்களா? நம்ம பிளைன்டிஃப்னால் நம்ம தான் கேஸையே போட போகிறோம், நம்ம தான் மனுதாரர். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன், நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தானே, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி தானே, அப்போ கண்டிப்பாக சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் இருக்கும் இல்லையா? அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் அந்த இன்கார்பரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரிஜினலை கொடுங்க. சார் ஒரிஜினல்லாம் எப்படி சார் தர முடியும் அப்படின்னா, ஒரிஜினல் தர முடியாதா, எந்த கேஸ் கட்டு அப்படியே எடுத்துகிட்டு வெளியே போ. உனக்காக தான் கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் கேட்குற டாக்குமெண்ட்டை நீ கொடுக்கணும். அது கிடையாது, இது கிடையாது, இது தரமாட்டாங்க, அது தரமாட்டாங்கன்னா கேஸை கட்ட எடுத்துகிட்டு வெளியே போ. கரெக்டாக கேட்குற டாக்குமெண்ட்டை கொடுத்தா தான் இங்கே கேஸ் நடத்த முடியும். கரெக்டாக உன் இஷ்டத்துக்கு இங்கே கேஸ் நடத்த முடியாது அப்படின்றத பிளைன்டிஃப்கிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லணும். கரெக்டாக இல்லையா? நீ தான் 2 கோடி 3 கோடி பாதிக்கப்பட்டிருக்க, உனக்கு தான் அந்த பணம் வரல, உனக்கு அந்த பணம் வேணும்னு தான் நம்ம கோர்ட்டில் கேஸை போடுறோம். அப்படி இருக்கும்போது நீ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியா பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா, நீ சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வச்சிருக்கிறியா இல்லையான்னு கோர்ட்டு செக் பண்ணுமா செக் பண்ணாதா? அப்படி இருக்கும்போது கோர்ட்டுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை நீ கோர்ட்டுக்கு கொடுக்கணுமா இல்லையா? அதெல்லாம் இல்லை சார், சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன்லாம் பழைய காலத்துது, ஓகேங்களா? அதெல்லாம் வந்து எங்கே இருக்குதுன்னே தெரியல அப்படின்னா அப்படியே எழுந்து வெளியே போயிடு. கரெக்டாக, எனக்கு கேஸ் தேவை கிடையாது. ஸோ கேட்குற டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். உன் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு நான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, நான் அப்படியே அதை கோர்ட்டில் தான் கொடுக்க போகிறேன். உன்னால் ஒரிஜினல் கொடுக்க முடியலன்னா ஜெராக்ஸ் ஆச்சும் கொடு. அப்படி இல்லையா, ஜெராக்ஸை கொடுத்துட்டு நான் கோர்ட்டில் ஃபைல் பண்ணிடுறேன். ஒரிஜினலை வந்து ஆன் த டே ஆஃப் மார்க்கிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸு ஒரிஜினலை கொண்டு வந்து ஜட்ஜு கண்ணில் காட்டு. அதை விட்டுட்டு நான் 5000 கோடி கம்பெனியை வச்சிருக்கிறேன், 10,000 கோடி கம்பெனி வச்சிருக்கிறேன், 1 லட்சம் கோடி கம்பெனி வச்சிருக்கிறேன், நான் அம்பானிக்கு சொந்தக்காரன், அதானிக்கு சொந்தக்காரன், நான் இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சிருக்கிறேன்னு சொல்கிறதுலாம் ஜட்ஜுக்கு அனாவசியம். கரெக்டாக இல்லையா? ஏன்னா நான் நிறைய அனுபவங்கள் பட்டிருக்கேன். கரெக்டுங்களா? வரும்போதே 30 லட்ச ரூபா காரில் வந்திருக்கிறேன். அந்த பார்த்தீங்களா விரலில் பாருங்கள், 4 மோதிரம் போட்டிருக்கிறேன், பிரேஸ்லெட்லாம் போட்டிருக்கிறேன், கழுத்தில் செயின்லாம் போட்டிருக்கிறேன். நான் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறேன். நான் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்டு, ஓகேவா? நான் வைஸ் பிரசிடென்ட்டு. இந்த கதையெல்லாம் இங்கே தேவையே கிடையாது. கோர்ட்டுக்கு நீ உனக்கு தான் 2 கோடி பாதிக்கப்பட்டிருக்க, நீ தான் பாதிக்கப்பட்டிருக்க, 2 கோடி வரல 3 கோடி வரலன்னு சொல்லிட்டு. அப்போ நீ தான் கேட்குற டாக்குமெண்ட்டுகளை கொடுக்கணும். நான் இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க மாட்டேன், அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க மாட்டேன், இந்த டாக்குமெண்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியல, அதை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எழுந்து வெளியே போயா. முதல்ல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காது. கரெக்டாக இல்லையா? மரியாதையே கொடுக்கக்கூடாது. ஏன்னா கேட்குற நீ பாதிக்கப்பட்டிருக்க, கேட்குற டாக்குமெண்ட்டை நீ கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அப்புறம் நான் எப்படி கேஸ் நடத்த முடியும்? எழுந்து வெளியே போ முதல்ல. இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து ஒழுங்காக ஃப்ரீயாக கேஸ் நடத்த முடியும். இல்லைன்னா இவங்களுடைய தலைவலியை நம்ம வாங்கிக்கிட்டு கோர்ட்டில் போய் இந்த டாக்குமெண்ட் இல்லை அந்த டாக்குமெண்ட் இல்லைன்னு ஜட்ஜுக்கிட்ட போய் நம்ம அசிங்கப்பட முடியாது. புரியுதுங்களா? இதுதான் மேட்டர். இல்லை சார் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் இல்லை, போர்டு ரெசல்யூஷன் இருக்குது, போர்டு ரெசல்யூஷன் என்கிட்ட ஜெராக்ஸ் தான் இருக்குது, என்கிட்ட பிரிண்ட் அவுட் தான் இருக்குது, வேணும்னா ஆத்தரைசேஷன் லெட்டரை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்களேன். மேனேஜ் பண்ணுறதுக்கு எதுனா நான் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இது கோர்ட்டுப்பா. சார் கோர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜட்ஜுக்கிட்ட சொல்லுங்கள் சார், அவங்க கேட்டுக்குவாங்கன்னு அவர் நமக்கு ஐடியா கொடுக்குறது. நீ வக்கீலா நான் வக்கீலா? கவுன் போட்டு ஜட்ஜு முன்னாடி நிற்கிறது நீயா நானா? நீ ஒரு கம்பெனியோட மேனேஜரோ, நீ சீனியர் வைஸ் பிரசிடென்ட்டோ, நீ யாராக வேணால் இருந்துட்டு போ. கேட்குற டாக்குமெண்ட்டை கொடுத்தா கேஸ் நடக்கும், இல்லைனா கேஸ் கட்ட எடுத்துகிட்டு வெளியே போ. எனக்கு 1000 வேலை இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஆகையினால இல்லை சார், நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் கம்பெனிக்காரங்க, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, எனக்கு 2 லட்ச ரூபா சம்பளம், நான் நினச்சேன்னா உங்களுக்கு 10 கேஸ் ரெஃபர் பண்ணுவேன். கரெக்டுங்களா இல்லையா? உங்களுக்கு நிறைய கேசஸ் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன்னா அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற கதையே இங்கே தேவையில்லை. கரெக்டாக இல்லையா? கேட்குற டாக்குமெண்ட்டை கொடுத்தா கேஸ் நடக்கும், இல்லைனா கேஸ் நடக்காது. உன் கேஸே எனக்கு தேவையில்லை, உன் காசு எனக்கு தேவையில்லை, முதல்ல எடுத்துகிட்டு வெளியே போயா முதல்லன்னு சொல்லிட்டு சிங்குலரில் பேசி அமுச்சு விட்றணும். ஏன்னா கோர்ட்டுன்றது சாதாரண இடம் கிடையாது. ஜட்ஜு வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் பர்ஃபெக்டாக பார்க்குறாங்கன்னும் போது நம்ம எல்லா டாக்குமெண்ட்டையும் பர்ஃபெக்டாக கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. பிகாஸ் நம்ம தான் ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட்டு. நம்ம அட்வொகேட்டப்பா, ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட்டுப்பா. இந்த டாக்குமெண்ட் இல்லை அந்த டாக்குமெண்ட் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களேன். இந்த விவேக் படத்தில் காமெடி வர்ற மாதிரி மைனர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களேன், கொஞ்சம் இறக்கம் காட்டுங்களேன், கொஞ்சம் இறக்கம். என்ன எவ்வளோ இறக்கம் காட்டுறது? இது கோர்ட்டாக என்னது ஆஃபீஸா அது? கரெக்டாக இல்லையா? அதனால் கோர்ட்டுன்னா அதுக்குண்டான மரியாதை அதை நம்ம கொடுத்தாகணும். கரெக்டுங்களா இல்லையா? ஸோ இதுதான் மேட்ரு. இதெல்லாம் நான் சொன்னால் உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியும், என்ன லூஸுன்னுவீங்க, பைத்தியக்காரன்னுவீங்க. நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பர்சனலாக வந்து ஒரு கேஸில் அடிபடும் போது தான் அப்போ தான் தெரியும். ஜட்ஜு முன்னாடி நின்று அசிங்கப்படும் பொழுது ஜட்ஜு கேட்பாங்க, ஏப்பா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டில் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் போட்டிருக்கிறியே, ஜெராக்ஸ் தான் கொடுத்துருக்குற, ஒரிஜினல் எங்கேன்னு கேட்பாங்க. ஜெராக்ஸ் உங்களுக்கு 10ஆதா மயிலாடு நீங்கள் திருப்பி கேட்க முடியாது. அவங்க ஜட்ஜு, அவங்க அந்த கோர்ட்டினுடைய ராஜா, அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டை நீ கொடுத்தாகணும். ஏன்பா சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் நீ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டில் போட்டிருக்கேன்னு ஜட்ஜு கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட் தான் உங்ககிட்ட இல்லை.
கரெக்டாக இல்லையா? அப்போ ஏன் அந்த டாக்குமெண்ட் அதில் போட்டிருக்கேன்னா ஐம் சாரிங்க என் சீனியர் தான் போட்டாருன்னா போய் உன் சீனியரை வர சொல்லுவாங்க ஜட்ஜு. ஆகையினால கோர்ட்டில் ஜட்ஜு முன்னாடி நம்ம அசிங்கப்படக்கூடாது அப்படின்னா டாக்குமெண்ட்டுகளை நம்ம கேட்டு வாங்கிக்கணும். நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் தேவையா சொல்லுங்கய்யா நானே கொண்டு வந்து கொடுக்குறேன்ற லெவலில் பார்ட்டி இருக்கணும். கரெக்டுங்களா? நம்ம வந்து கேஸை போட்டுட்டு ஒவ்வொரு முறையும் பார்ட்டிக்கிட்ட வந்து நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. பார்ட்டி இதோ இங்கே இருக்கிறானோ அங்கே இருக்கிறானோ கடைசி வரைக்கும் வரவே மாட்டான். அப்போ கேஸை போட்டு பிரயோஜனம் இல்லை, கேஸும் நடக்காது, கேஸும் ஊற்றிக்கும், போட்டதே வேஸ்ட்டு. அப்புறம் கேஸை நீங்கள் சரியாக நடத்தலை, நீங்கள் எதுக்கு ஃபீஸ் கேட்குறீங்க, நம்ம பக்கம் திருப்புவாங்க. நான் எல்லா விதமான அனுபவங்களையும் பட்டிருக்கேன். கரெக்டாக இல்லையா? சார் உங்கள் சொந்த அனுபவத்தை சொல்கிறதுக்காக நீங்கள் யூடியூப் வீடியோ போடுறீங்கன்னா நீ பார்க்காத. நாளைக்கு போய் நீ கோர்ட்டில் நின்று அசிங்கப்படும் போது அந்த வலியும் வேதனையும் அப்போ தெரியும். சுற்றி நிற்கிற வக்கீல்கள் எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க, ஜட்ஜு வந்து திட்டும்போது தான் தெரியும் அதனுடைய வலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோ கண்டிப்பாக சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஒரிஜினல் கொண்டு வந்து கோர்ட்டில் காமிச்சு தான் ஆகணும். கரெக்டாக இல்லையா? கம்பேர் வித் ஒரிஜினல்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது ஜட்ஜுக்கிட்ட வந்து ஜெராக்ஸை போட்டுடுங்க. ஜெராக்ஸை வந்து போட்டுட்டு அம்மா ஐயா ஜெராக்ஸ் தான் இருக்குது, ஜெராக்ஸ் அதை காமிக்கிறேன், சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஒரிஜினலை வந்து பார்ட்டி கொண்டு வந்திருக்கிறாரு, அதை கண்ணில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ஒரிஜினலை கொண்டு வந்து கண்ணில் காட்டணும் ஜட்ஜுக்கிட்ட. சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அப்படிங்கிறத ஒரிஜினலை கொண்டு வந்து ஜட்ஜுக்கிட்ட கண்ணில் காமிக்கணும். ஜட்ஜ் அதை பார்த்துட்டு ஒரிஜினல் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெராக்ஸை வந்து மார்க் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஆப்பனன்ட் பார்ட்டி டிஃபெண்டன்ட் கவுன்சில் என்ன சொல்லுவாங்க, ஜெராக்ஸ் மேபி மார்க்டு வித் அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆக்சுவலி கோர்ட்டில் போடும்போது ஒரிஜினல் தான் போடணும், ஜெராக்ஸ் போடக்கூடாது. அப்படியே ஜெராக்ஸ் டாக்குமெண்ட்டை வந்து கோர்ட் வந்து என்ன பண்ணாது, ஒரிஜினலை தான் மார்க் பண்ணிக்கும், ஜெராக்ஸை மார்க் பண்ணாது. அப்போ கோர்ட் வந்து ஜெராக்ஸை மார்க் பண்ணுதுன்னு சொல்லும்போது ஆப்பனண்ட் அட்வொகேட் என்ன சொல்லுவாங்க, ஜெராக்ஸ் காப்பீஸ் மேபி மார்க்டு வித் அப்ஜெக்ஷன் மை லார்ட் அப்படின்வாங்க. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ ஜெராக்ஸு காட்டிலும் ஒரிஜினலை கொண்டு வந்து கோர்ட்டில் போட்டுறணும். ஒரிஜினலை கொண்டு வந்து போடணுன்னா ஆப்பனண்ட் பார்ட்டி நம்முடைய கிளைண்ட்டு கொடுத்தா தானே போடுறது. கொடுக்கலன்னா எப்படி போட முடியும்? கொடுத்துட்றேன் சார்னா நீ எடுத்துன்னு வா, முதல்ல எடுத்துன்னு வந்து என் கண்மாடி காட்டு, அதுக்கப்புறம் நான் கேஸை நம்பர் பண்ணுறேன் அப்படித்தான் சொல்லணும். கரெக்டுங்களா இல்லையா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறார் சுரேந்திரன் அட்வொகேட்னா அது பெரிய விஷயந்தான். இது தலைவலியும் திருகுவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும். அவமானம் அசிங்கம் என்னன்றது, கஷ்டன்றது என்னன்றது அவனவனுக்கு வந்தால் தான் தெரியும். கரெக்டாக? அது வரைக்கும் அடுத்தவன் கஷ்டப்படும் போது நம்ம பார்த்து கெக்கப்பக்கன்னு சிரிச்சிட்டு இருப்போம். நமக்கு அந்த கஷ்டம் வரட்டும், அப்போ தான் அந்த வலி என்ன வேதனைன்ற என்னன்றது தெரியும். கரெக்டுங்களா? ஏன்னா தனியாருக்காக நம்ம கேஸ் நடத்துகிறோன்னா அவன் ஃபீஸ் தர மாட்டான், டாக்குமெண்ட்டை ஒழுங்காக கொடுப்பான். ப்ரைவேட் கம்பெனிஸுக்கு நம்ம கேஸ் நடத்தும் பொழுது கம்பெனிக்காரன் டாக்குமெண்ட்டையும் ஒழுங்காக கொடுக்க மாட்டான், ஃபீஸையும் ஒழுங்காக கொடுக்க மாட்டான் சில நேரங்களில். கரெக்டுங்களா? இதெல்லாம் 1000 சோழி இருக்குது. வக்கீல் வேலை சும்மா கிடையாது. கரெக்டாக? அனுபவம் தான் பேசுது, நான் பேசலை. சுரேந்திரன் என்கிற வழக்கறிஞர் அவருடைய அனுபவத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கிறார் இங்கே. ஓகே, அதனால் செவியுள்ளவன் கேட்க கடவன், கேட்டால் கேளுங்க, கேட்கலன்னா போங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அதை வந்து நீங்கள் ஒரிஜினலை வந்து கண்ணில் காமிக்கணும். ஒரிஜினலை கோர்ட்டில் சப்மிட் பண்ணால் எப்படி சார் நான் ரிட்டர்ன் வாங்குறது கேட்குறது கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன்றது அட்லீஸ்ட் ஜெராக்ஸ் கலர் பிரிண்ட் அவுட்டாச்சும் கொண்டு வந்து கோர்ட்டில் போட்டுட்டு ஒரிஜினலை கண்ணில் காமிச்சிடுங்க. ஜட்ஜு வந்து அதை வந்து மார்க் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து போர்டு ரெசல்யூஷன். ஓகேங்களா? போர்டு ரெசல்யூஷன் பாஸ்டு பை தி டைரக்டர் ஆஃப் த கம்பெனி. அந்த போர்டு ரெசல்யூஷனும் ஒரிஜினலை கொண்டு வந்து கோர்ட்டில் போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஒரிஜினலை கோர்ட்டில் போடணும். இல்லை அதுக்குண்டான பிரிண்ட் அவுட்டு, அந்த பிரிண்ட் அவுட்டை வந்து அவங்க டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணியிருப்பாங்க. போர்டு ரெசல்யூஷன் பாஸ்டு பை தி மேனேஜிங் டைரக்டர். போர்டு ரெசல்யூஷன் பாஸ்டு பை தி டைரக்டர் ஆஃப் த கம்பெனி. அது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சரை வச்சு சைன் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்டு ரெசல்யூஷனை வந்து கோர்ட்டில் போடணும். ஓகேவா? பிரிண்ட் அவுட்டை தான் போடுவீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆத்தரைசேஷன் லெட்டர் டு தி எக்ஸிக்யூட்டிவ். ஓகேவா? அதாவது என்னென்னா, நான் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு நான் தான் ஓனரு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸிக்யூட்டிவ் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த மேனேஜரு, இந்த சீனியர் மேனேஜரு, இந்த வைஸ் பிரசிடென்ட்டு, இவங்களுக்கு வந்து இந்த கேஸை முழுவதுமாக நடத்தி முடிப்பதற்கு நான் அதிகாரம் வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை நான் ஆத்தரைஸ் செய்கிறேன், இவர்களை நான் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி வந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அந்த ஆத்தரைசேஷன் லெட்டரு அந்த கம்பெனியினுடைய லெட்டர் ஹெட்டில் இருக்கும். அதையும் கேட்டு வாங்கணும். இதெல்லாம் தான் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டில் போட வேண்டியது. ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்காக நாம் கேஸ் நடத்தும் பொழுது நமக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்ன, சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன், போர்டு ரெசல்யூஷன் பாஸ்டு பை தி டைரக்டர் ஆஃப் த கம்பெனி, ஆத்தரைசேஷன் லெட்டர்
issued by the company in favor of the executive who handles the case. அந்த ஆத்தரைசேஷன் லெட்டர்ன்றது அவங்களுடைய ஒரிஜினல் லெட்டர் ஹெட்டில் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி முதலாளி அதாவது மேனேஜிங் டைரக்டர் என்ன பண்ணுவாருன்னா பவர் ஆஃப் அட்டர்னி கொடுப்பாரு. ஓகேவா? இந்த நபருக்கு நான் பவர் கொடுக்குறேன், எங்களுக்கு வந்து 5000 கோடி கம்பெனி, 10,000 கோடி கம்பெனி, அம்பானி அதானி கம்பெனி, 1,00,000 கோடி கம்பெனி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்குறோம் இந்த நபருக்கு இந்த கேஸ் எடுத்து முழுசாக நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி வந்து பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்கும். போர்டு ரெசல்யூஷனையும் பாஸ் பண்ணியிருப்பாங்க இன் ஃபேவர் ஆஃப் த பர்சன் ஹூ ஹேண்டில்ஸ் த கேஸு. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த நாளத்தையும் வாங்கணும், நம்ம சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வாங்கணும், போர்டு ரெசல்யூஷன் பாஸ்டு பை த டைரக்டர் அதை வாங்கணும், ஆத்தரைசேஷன் லெட்டரு ஓகேவா அதை வாங்கணும், பவர் ஆஃப் அட்டர்னி கிவன் பை தி எம்டி பை தி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த கம்பெனி. கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் வாங்கணும். கரெக்டுங்களா? என்னென்ன அவைலபிள் டாக்குமெண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. சார் இதை ஒன்றுத்தை மட்டும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன், சார் அதை ஒன்றுத்தை மட்டும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன்னா அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு நீ எனக்கு சொல்லாத. நீ வக்கீல் கிடையாது, நீ பிஏபிஎல் படித்த அட்வொகேட் கிடையாது, நீ என்ன படிச்சிருக்கிறியோ அந்த லெவலில் நில்லு. நீ கம்பெனி 5 ரூபா கொடுத்தா 5 ரூபாய்க்கு கூவியா, 5000 ரூபாய்க்கு கூவாத. ஓகேவா? இந்த கோர்ட்டுக்கு என்ன தேவைன்னு வக்கீல் ஆகி ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட் எனக்கு தான் தெரியும். எனக்கு என்ன தேவையோ அந்த டாக்குமெண்ட்டை நீ கொடுக்குறதா இருந்தால் கொடு, இல்லை உன் கம்பெனி முதலாளிகிட்ட நான் பேசிக்கிறேன், அவன் செல் நம்பரை கொடு. கம்பெனி முதலாளி செல் நம்பரும் கொடுக்க மாட்டேன், அவரோட இமெயில் ஐடியும் கொடுக்க மாட்டேன். ஆனால் கம்பெனிக்கு 2 கோடி மட்டும் நான் பேசி வாங்கி கொடுத்துருவேன் கோர்ட்டில். பணத்தை 2 கோடி ரூபாய் இவர் இழப்பீடு ஆகிருக்குது, இவருக்கு 2 கோடி கொடுன்னு கோர்ட் ஆர்டர் தான் போடும், பணத்தையே வாங்கி கொடுக்கும். கரெக்டாக இல்லையா? இதெல்லாம் புரிஞ்சிக்கணும். சார் இதெல்லாம் எதுவுமே புரிஞ்சிக்காமல் கொள்ளாமல் வைஸ் பிரசிடென்ட்டு, சீனியர் வைஸ் பிரசிடென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங்கை வாங்கிக்கிட்டு 2 லட்ச ரூபா சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அந்த கோர்ட்டில் அந்த ஆஃபீஸில் மங்கள பஜனை பாட்டு வந்து உட்காருவாங்க நம்மக்கிட்ட. கரெக்டுங்களா? நிறையா கம்பெனிஸ் மேனேஜிங் அது பேர் என்ன, இந்த சிஇஓ, சிஎஃப்ஓ, சிஓஓ இன்னும் என்னென்னமோ போஸ்டிங் வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட கோர்ட்டில் வந்து கிராஸுக்கு நிற்பாங்க. என்னென்னமோ போஸ்டிங்கை வச்சுக்கிட்டு சிஓஓ, சிஇஓ, சிஎஃப்ஓ என்னென்னமோ போஸ்டிங்கு, நான் சீனியர் வைஸ் பிரசிடென்ட்டு ஆஃப் த கம்பெனி என்னென்னமோ சொல்லுவாங்க. அவங்கள பாக்ஸில் நிற்க வச்சு கேள்வி கேட்டால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அப்படியே திருன்னு முழிப்பாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு நாலேஜ் இல்லை, லீகல் நாலேஜ் கிடையாது. ஸோ லீகல் நாலேஜ் நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம தான் ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட்டு, நம்ம கேட்குற டாக்குமெண்ட்டை கம்பெனிக்காரங்க கொடுக்கணும், அப்போ தான் நம்ம கேஸ் நடத்த முடியும். இல்லைனா நம்மளால் கேஸ் நடத்த முடியாது, வேலைக்காகாது. நம்ம போய் ஒவ்வொரு ஆள்கிட்டையுமே தொங்கிக்கிட்டு இருக்க முடியாது. ஐயா சாமி டாக்குமெண்ட் கொடுங்கய்யா, ஐயா சாமி இந்த டாக்குமெண்ட் கொடுங்கய்யா. சரிங்க சார், அப்போ அந்த டாக்குமெண்ட் நான் வந்து இமெயில் அனுப்பிச்சி வச்சிடறேன், நீ இமெயில் அனுப்பிச்சி வைப்பியா, ஒரிஜினலை எடுத்துகிட்டு வாயா அப்படின்னு சொல்லணும் நம்ம. அது நான் வர முடியாது சார், நான் இப்போ இங்கே இருக்கிறேன், அந்த மீட்டிங்கில் இருக்கிறேன், இந்த மீட்டிங்கில் இருக்கிறேன், அப்போ அப்படியே வெளியே போ, கட் எடுத்துகிட்டு வெளியே போ. இல்லை சார், அதான் நான் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஆள் சார், நான் வந்து இப்படி தான் உங்களுக்கு நான் டபாய்ப்பேன், நான் இப்படி தான் உங்களுக்கு டிம்கி கொடுப்பேன், நீங்கள் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு நான் இன்னும் 10 கேஸ் ரெஃபர் பண்ணுவேன். நீ ஒரு கேஸை ரெஃபர் பண்ண தேவையில்லை, உன்னால் நான் என் வீட்டில் சோறு திங்கலை, உன்னால் என் வீட்டில் அடுப்பெரியல, வெளியே போயா முதல்ல, கட் எடுத்துகிட்டு வெளியே போ. நீ இன்னும் 1 மணி நேரத்தில் இங்கே வரலைன்னா கட்டத்துக்கு விசிறி வெளியே அடிப்பேன் ரோட்டில் பார்த்துக்க அப்படின்னு சொன்னால் தான் அந்த பயம் இருக்கணும். ஏன்னா இப்போ பயம் இல்லாமல் போச்சு, வக்கீலை யாரும் மதிக்கிறது கிடையாது. கரெக்டாக இல்லையா? போலீஸ் காக்கி சட்டையை பார்த்தா தான் அவங்களுக்கு பயம் வருதே தவிர வக்கீலை பார்த்தா பயம் வரல. நம்ம கம்பெனி 2 கோடி நஷ்டம் அடைஞ்சிருக்குது, இந்த 2 கோடி ரூபாய் பணத்தை வாங்கி கொடுக்க போகிற சாமியே இந்த வக்கீல் தான், அவர் கேட்குற டாக்குமெண்ட்டை கொடுப்போம்லாம் கிடையாது. சார் நான் வந்து கம்பெனி மேனேஜர் சார், நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க சார்ன்னுவார். கரெக்டுங்களா? அப்போ கடைசியில் என்ன ஆகுதுன்னா நீ சொல்கிறத நான் கேட்கக்கூடிய அளவில் நான் ஆகிட்டேன் அப்போது. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. ஓகேவா? வக்கீல்கள். அதனால் வந்து அவங்க சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது, அவங்க சொல்கிறத வந்து நம்ம வந்து அவங்களோட மவுத் பீஸ் கிடையாது. நம்ம போய் கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டியவங்க. நம்ம தான் டாக்குமெண்ட்டுகள் என்னென்ன சஃபிஷியன்ட் டாக்குமெண்ட், ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் என்ன தேவையோ நம்ம அதை அவங்களுக்கு சொல்லணும், அவங்க அதுக்கு நமக்கு கொடுக்கணும். ஸோ நம்ம சொல்கிறத நம்ம கிளைண்ட்டு கேட்டால் தான் நம்ம கேஸை நடத்தணும். கிளைண்ட்டு சொல்கிறத நம்ம போய் கேட்கக்கூடாது. புரியுதுங்களா சொல்கிறது? ஏன்னா கிளைண்ட்டுக்கு சட்ட அறிவு கிடையாது, நமக்கு தான் சட்ட அறிவு இருக்குதுன்னு சொல்லும்போது கோர்ட் நமக்கு தெரியும், கோர்ட் என்ன டாக்குமெண்ட்டை கேட்கும், என்ன டாக்குமெண்ட்டை கேட்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் மேட்டர். கரெக்டுங்களா? நம்ம வந்து போய் விழுந்துடக்கூடாது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.